மோடி அவர்களின் வெற்றி சின்னமாகிய தாமரை சின்னத்திலே வாக்களித்து அவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். நல்லதொரு வேட்பாளரை பாரதிய ஜனதா கட்சி நமக்கு கொடுத்திருக்கிறது. நமது பகுதியிலே பிறந்து நன்றாக படித்து அமெரிக்க நாட்டிலே சிறப்பாக பணியாற்றி தொழில்கள் செய்து தாய் நாட்டிலே சொந்த பூமியிலே பணியாற்ற வேண்டும் என்று தனது வருமானத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இங்கே வருகை புரிந்து உங்களுக்காக இனி சேவை செய்வது என்பதை விட ஏற்கனவே நமது பகுதிக்கு பல்வேறு சேவைகளை செய்து வந்திருக்கிறார். அவர் சொல்லால் அல்ல செயலால் வெற்றி வீரர் என்பது உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே வாய்ஸ் ஆப் தென்காசி, செமி கண்டக்டர் தொழிலில் கொற்றவை வாழை என இந்த பகுதியில் உங்களுக்காக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். கடந்த 4 வருடங்களாக தமிழக அரசுக்கு ஒரு முன்னோடியாக போதை ஒழிப்பு பேரணி, 1,00,000 பனை விதைகள் நடல், குளம் தூர்வார்தல், 300க்கும் அதிகமான மருத்துவ முகாம்கள், 1000க்கு அதிகமான இலவச கண் அறுவை சிகிச்சை போன்ற பல சாதனைகளை பதவியில் இல்லாமலேயே செய்திருப்பவர். மேலும் நமது பகுதியில் நீண்ட நாள் கோரிக்கையான செண்பகவல்லி அணை நீர்ப்பாசனத்திற்கு நிரந்தர தீர்வு காண்பதற்கு ஒரு சரியான சட்டமன்ற உறுப்பினராக இருப்பார். காரணம், தேர்தல் முடிந்த பிறகு இங்கு அம்மாவின் ஆட்சி தான் அமைய இருக்கிறது. மத்தியிலே மாண்புமிகு பிரதமர் அவர்களின் ஆட்சி நடக்கிறது. அங்கே தேவையான திட்டங்களை எளிதாக நமது தொகுதிக்கும் நமது மாவட்டத்திற்கும் ஏன் தமிழ்நாட்டிற்கும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த மனிதரை நீங்கள் தேர்ந்தெடுக்க இருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. ஆனந்தன் ஐயாசாமி போன்றவர்கள் இன்றைக்கு சட்டமன்றத்திற்கு செல்வதன் மூலம் தமிழ்நாட்டிலே அரசியலிலே பல மாற்றங்களை உருவாக்குவதற்கு உதவியாக இருக்கும். தாமரை உறுதியாக இந்த முறை வாசுதேவன் நல்ல தொகுதியிலே மலரும். என்ன சொல்ல போனா, இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு கொலைக்காராக மாறி கிடக்கிறது. இங்கே போதை, குறிப்பாக கஞ்சா உபயோகம் பள்ளி மாணவர்களை, கல்லூரி மாணவர்களை, இளைஞர்களை குறிவைத்து இங்கு கஞ்சா விற்பனை செய்யப்படுகிறது. பெண்கள், பச்சிளம் குழந்தை முதல் வயது முதிர்ந்த மூதாட்டி வரை இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. எல்லோரும் இன்றைக்கு பயத்திலே வாழ்கின்ற சூழ்நிலை, வன்கொடுமைக்கு ஆளாகி உயிரை விடுகின்ற சூழ்நிலை. இங்கே யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கிறது. மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மா அவர்களின் ஆட்சி அமைந்தால்தான் தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த முடியும். ஏழை எளிய மக்களுக்கு பல திட்டங்களை கொடுக்க முடியும். இங்கே அம்மா அவர்கள் காலத்தில் இங்கே செயல்படுத்தப்பட்ட தாலிக்கு தங்கம் போன்ற திட்டம், பள்ளி செல்கின்ற மாணவ மாணவிகளுக்கு இலவச சைக்கிள், லேப்டாப் போன்றவற்றை இந்த அரசு ஆட்சியாளர்கள் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். மீண்டும் இந்த பகுதியில் நமது தமிழ்நாட்டில் அனைத்து திட்டங்களையும் அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் நமது தாமரை சின்னம். இன்னொன்றே சொல்ற, அம்மாவின் தொண்டர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் ஒன்றிணைந்து வர வேண்டும் என்று தமிழ்நாட்டில் எல்லோரும் விரும்பினார்கள். காரணம், அம்மாவின் தொண்டர்கள் ஒன்றிணைந்தால்தான் திமுகவை வீழ்த்தி மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் செல்கின்ற இடங்களில் எல்லாம் சொன்னார்கள். அதை ஏற்று எங்களுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகளை எல்லாம் மறந்துவிட்டு அதிமுகவும் அமமுகவும் இன்றைக்கு ஒன்றிணைந்து வந்திருக்கின்றோம். அன்றைக்கு நாங்கள் கருத்து வேறுபாடுகளால் பிரிந்திருந்த காரணத்தினால் ஊர் 2 பட்டா யாருக்கோ கொண்டாட்டம் சொல்ற மாதிரி திமுக ஆட்சி வந்துவிட்டது.
இன்றைக்கு தமிழ்நாடு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஊழலை தவிர வேற எந்த வளர்ச்சியும் இல்லை. ஊழலிலே திமுக குடும்பம் தான் வளர்ந்து நிற்கிறது. மோடி அவர்கள் சொன்னது போல அனைத்து நதிகளும் கடலிலே கலப்பது போல தமிழ்நாட்டிலே அனைத்து துறையைச் சேர்ந்த ஊழல்களும் ஒரு குடும்பத்தை போய் சென்னையிலே சேர்கிறது என்றார். அந்த குடும்பம் எந்த குடும்பம் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த குடும்பத்தின் பிடியிலிருந்து நமது தமிழ்நாட்டை மீட்டெடுக்க நமது வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் தாமரையை வெற்றி பெற செய்ய வேண்டும். மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவின் ஆட்சியை உருவாக்கின நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் தாமரை சின்னம். இன்றைக்கு அமமுகவும் அதிமுகவும் ஒன்றிணைந்திருக்கிறது என்றால் அதற்கு முக்கிய காரணமே பாஜகவின் முக்கிய தலைவர் உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் 21 நாங்கள் ஒன்றாக வேண்டும் என்று முயற்சி செய்தார். அன்றைக்கு அது நடக்காமல் போய்விட்டது. இந்த முறை அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும், திமுகவை ஆட்சியை விட்டு விரட்ட வேண்டும், அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஓரணியில் இணைய வேண்டும் என்று பாஜக முயற்சி செய்தது. ஆனா திமுக என்ன சொல்றாங்க? அம்மாவின் தொண்டர்களை பிரிக்கிறாங்க, அதிமுகவை அழிப்பார்கள், அமமுகவை அழிப்பார்கள் என்று. அழிக்கணும்னு நினைச்சா இதுக்கு நம்மள எல்லாம் ஒண்ணு சேர்த்து வைக்கிறோம். அதனாலதான் சொல்றேன், இந்த பொய்ப்புரட்டு மாடல், திராவிட மாடல் என்கிற பெயரில் பொய்ப்புரட்டு செய்கின்ற அந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டில் மத்திய அரசாங்கத்திடமிருந்து எல்லா திட்டங்களையும் பெற்றுத்தர, குறிப்பாக நமது தென்காசி மாவட்டத்தில் பல தொழிற்சாலைகளை கொண்டு வந்து இங்கே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர நல்லதொரு வாய்ப்பாக இந்த தேர்தலில் நீங்க வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில சகோதரர் ஆனந்தன் ஐயாசாமி அவர்களை தாமரை சின்னத்திலே, வெற்றி சின்னமாகிய தாமரை சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே அவரை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.